பெரிய படம் அப்படிங்கிற பாகுபாடு வந்து எடுக்கக்கூடிய படத்திலேயோ போடக்கூடிய பட்ஜெட்லயோ கிடையாது. படம் வெளியீட்டிற்கு பிறகு மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க, இது எந்த அளவிற்கு வரவேற்பை பெறுகிறது, அதை பொறுத்து தான் அந்த படம் பெரிய படமாக கருதப்படுகிறது. அந்த விதத்தில் ரூபன் படம் மிகப்பெரிய வெற்றி படம். ரூபன்கிற திரைப்படம் வந்து எனக்கு நிறைய என்னுடைய பர்சனலா நிறைய விஷயங்களை அலசி ஒரு 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 சுய விமர்சனத்திற்கு உட்படுத்தி கொண்ட படம். சில இயக்குனர்கள் உதாரணமா சார், அவர் நல்ல ஜம்ப் பண்ணுவார் சார், எங்க ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா டக்குன்னு ஜம்ப் பண்ணிடுவார். ஆனா அவங்க பிரமாத விசில் அடிப்பாங்க, எங்க விசில் அடிங்க அப்படின்னா விசில் அடிச்சிடலாம் சார். இவங்க சூப்பரா பாடுவாங்க சார் அப்படின்னா பிரமாமா பாடி காட்டிடலாம் சார். இவர் பிரமாமா டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, மிக மிக வேதனையான விஷயம், தன் கனவை செல்லுலாயில பதிவு பண்ற வரைக்கும் ஒரு இயக்குனர் அடையாளம் காணப்பட மாட்டார். நண்பர்களே, இந்த ஐயப்பன்கிற படைப்பாளி தலை சிறந்த இயக்குனர், மிக பிரமாதமான இயக்குனர். அவருக்கு இந்த திரைப்படத்திற்கு பிறகு மட்டுமல்ல, என்றும் சினிமாவில் சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனைக்குரிய இயக்குனர். ஏன் இவ்வளவு அழுத்தமாக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நான் எத்தனையோ எண்ணற்ற இயக்குநர்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறையேறும் என்றென்றும் காத்து இந்த ரூபன் திரைப்படம் வெற்றி 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 என்று பறைசாற்றும் நிச்சயமாக உறுதி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.